அண்ணா என்னண்ணா பொண்ணு பார்த்து வைக்கிறேன்ட்டு அங்கேயும் காசை வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வருஷமா உங்கள்கிட்ட தான் காசு கொடுத்துட்டு பொண்ணு பார்க்க சொல்கிறேன். சரி வாங்க சீக்கிரம். வணக்கம் தம்பி வந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. வாங்கண்ணே. நான் இந்த பொண்ணு ஃபோட்டோலாம் கொடுக்குறீங்க, ஒன்றும் செட்டே ஆக மாட்டேங்குது. காசை மட்டும் வாங்கிட்டு போய்க்கிறீங்க. தம்பி உங்களுக்காக தான் இப்போ எடுத்துட்டு உங்களை வரலாம்னு நினச்சா அதுக்குள்ள நீங்களே போடுச்சு. என்ன இதில் ஃபோன் நம்பர் இருக்கும் தம்பி, அதுக்கு ஃபோன் அடிங்க. சரிண்ணா. தம்பி ஏதாச்சும் அது செய்கிறது. ஆமாம், உனக்கு காசை மட்டும் வாங்கிட்டு போய்க்கிறீங்க, ஒன்றும் சரி வர மாட்டேங்குது. சரிதாங்க, சரி கொடுங்க. சரி வரேன் தம்பி. கொடுத்துருக்காரு, ஃபோன் அடிச்சு பார்ப்போம். ஹலோ, இந்த ஜாதகத்துக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க இருக்காங்களா? என்னது, கல்யாணம் ஆயிடுச்சா? சரிங்க சரிண்ணா. ஹலோ அண்ணா, இந்த புரோக்கர் இந்த நம்பர் கொடுத்தாரு இந்த பொண்ணை பற்றி. என்னது, வளையகாப்பா? தெரியாமல் கொடுத்துட்டு போயிட்டார் போல இருக்கு. சரிண்ணா. பாவி பயிரு. சரி, கடைசியாக ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். ஹலோ, புரோக்கர் இந்த ஜாதகம் கொடுத்தாரு. என்னது, சாவு கிடக்குறாங்களா? அட பாவி. சும்மா அந்த புரோக்கருக்கு ஃபோனை போட்டு பொண்ணு அமைஞ்சிச்சுன்னு சொல்லுவோம். ஹலோ அண்ணே, பொண்ணு அமைஞ்சிச்சுண்ணே, முடிஞ்சுண்ணே. நாயா, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரின்னு விட்டு, சரி அது தப்பி தவறி வந்திருக்கும்னு நினைச்சேன். இன்னொரு பொண்ணு வளையகாப்புன்னு சொல்றாங்க. அதுவும் ஏதாவது தப்பி தவிர வந்து. சரி, அது நான் ஒத்துக்கிறேன்யா, ரெண்டுத்தையும் நான் ஒத்துக்கிறேன். நெஞ்சே வலிக்குதுயா. ஒரு கேள்வி, சாவ கிடக்குற கேள்வியோட ஜாதகத்தை கொடுத்து தெரியாம ஒரு எங்க அப்பாவுக்கு கொடுக்குறியா? என்னடா